ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 6/1/2024 சனிக்கிழமை. நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 21ஆம் நாள். தட்சிணாயன புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் கிழக்கு திசை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக தயிர் அப்படியே கொஞ்சம் அப்படி சாப்பிட்டுட்டு உங்களோட பயணங்களை மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான பயணமாக அமையும். தனுசு லக்னம், இருப்பு 1 நாழிகை 42 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:32 மணிக்கு. கரணன் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று இரவு 9:55 மணி வரை தசமி, அதன் பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று இரவு 7:05 வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாம யோகம் இன்று நாள் முழுவதும் திருதி. கரணம் இன்று காலை 9:29 மணி வரை வணிஜை, அதன் பின்பு இரவு 9:55 மணி வரை பத்திரை, அதன் பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:31 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு இரவு 7:05 வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டிரம நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி. இந்த 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இன்றைய தினம் கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோரில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று சனிக்கிழமை என்பதால் பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர், நவகிரகங்களில் உள்ள ஆயுள்காரகராகிய ஸ்ரீ சனீஸ்வர பகவானை வணங்க முன்னேற்றங்கள் வந்து சேரும். இன்னைக்கு சனிக்கிழமை, மார்கழி மாதம், ரொம்ப அற்புதமான ஒரு நாள். சனிக்கிழமைனாலே ஆயுள்காரகனுடைய நாள். அதனாலே இன்னைக்கு மனசில் சந்தோஷம். நமக்கு ஆயுள் விருத்தி அடையணும் அப்படின்னா நீங்கள் மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்கிறது ரொம்ப விசேஷம். எம்பெருமான் சிவபெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் சனீஸ்வர பகவானை, இந்த சனீஸ்வர பகவான் காயத்ரி காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய திமிகி தன்னோ மந்த பிரச்சோதயாத் ஒரு 8 தடவை சொல்லிட்டு நீங்கள் உங்கள் முயற்சிகளெல்லாம் மேற்கொள்ளுங்க. இன்னைக்கு அற்புதமான திருநாளாக உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மேஷராசியில் குரு, கன்னிராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஏன்னா இன்றைக்கும் களத்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே குரு பகவான், அதே சந்திர பகவான், அதே சுக்கிர பகவான் இடம் எல்லாமே அதே அதே அதே. அதனாலே இன்றைக்கும் மகிழ்ச்சி அதே அதே அதே. குடும்பத்துலேயும் சந்தோஷம் அதே அதே அதே. சரியா? அதனால சந்தோஷமாக இருங்கோ. கணவன் மனைவி அப்படிங்கும்போது இன்றைக்கி ஒற்றுமை அதிகமாக இருக்கிறனால ஜாலியாக வெளியில் சுற்றிட்டு வாங்கோ. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க திருஷ்டிப்படக்கூடாது. சரியா? அந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கும். ஜாலியாக இருங்கோ. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் உயர்வுகள் கண்டிப்பாக இருக்குது. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கிறது. நண்பர்கள் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை அலுவலகத்தில் இருக்கும். சரியா? இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு அசுர வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான்.
ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு அதே தான், நேற்றுக்கு எப்படியோ அதே தான். நேற்றுக்கு கடன் குறைஞ்சிட்டோன்னா ஆற்றல் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பகைரவன ரோகஸ்தானமாக 6ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார். உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். சக ஊழியர்களின் அனுசரணை உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும் என்றாலும் அனுசரித்து செல்வது உச்சிதம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் எழலாம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் அருமையாக செயல்படுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு மனதளவில் ஒரு தைரியம் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஆற்றலோடு பயணிப்பார்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மஞ்சள் வணங்க வேண்டியதே உங்கள் தட்சிணாமூர்த்தி சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள். ஏன்னா பஞ்சமஸ்தானமாக 5ஆம் இடத்துல இன்னைக்கும் சந்திரபகவான் இருக்கார். மனசுல ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். என்னன்னா பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையே உங்களுக்கு கிடைக்கும். என்றைக்குமே சிந்தனையே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஒருத்தர் மனசளவில் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியார், அதுவே பெரிய புண்ணியம். அந்த மாதிரி மனதளவில் நீங்கள் நினைக்கிறத இன்னைக்கு உடல் அளவிலையும் செஞ்சு காமிப்பீங்க. பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரீங்க, உங்களால் இயன்ற ஒரு ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் கொள்வீர்கள். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். சுபகாரிய நிகழ்ச்சிகளுக்காக அடிக்கோலிடுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது நினைத்தபடியே நிறைவேறும் நாள். 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திரபகவான் இன்னைக்கும் இருக்கார், குருவோட பார்வையை வாங்கிட்டு. அதனால இன்னைக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறலாம். அதேமாரி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். சிலருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் கைக்கு வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் வந்து சேரும். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள். மனதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய முயற்சி ஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். உடன் பிறப்புகள் அனுகூலமாக இருப்பாங்க. அதே சமயம் இந்த கணினி, இந்த தொலைத்தொடர்பு துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு நாள். அதேமாரி எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். அதேமாரி பங்கு வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் ஏறுமுகமாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எடுத்த காரியத்தை இன்றைக்கி அற்புதமாக நிறைவேற்றலாம். மனசில் தைரியம் இருக்கும். குடும்பத்துலேயும் ஒரு ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக இருக்குது. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு மட்டுமல்லாமல் எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் அதிரடியான திருப்பங்களுடன் அதிரடியாக நடைபெறும். லாபங்கள் குவியும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும்.
இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில நன்மைகள் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு மனதைரியம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் சூப்பரான நாள். தனவாக்கு குடும்பஸ்தானமைக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அதே சமயம் குரு பகவானோட பார்வையும் இன்னைக்கு சந்திர பகவான் மேலே விழருது. அதனால உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். அதேமாரி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குது. சந்தோஷத்தை சந்தோஷமாக அனுபவிக்கணும். சரியா? அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஜாலியாக வெளியில் போயிட்டு வாங்கோ. உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு சில சலுகைகள் காலையிலேயே கட்டுறவங்க கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கவலையே பட வேண்டாம். சூப்பரான சில முன்னேற்றங்களை செய்து கொள்வீர்கள். அதேமாரி இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது கணவனின் அன்பை பெற்று மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் உங்கள் ஜென்ம ராசியில் தான் சந்திர பகவான் இருக்கார். கொஞ்சம் மன சந்தோஷம் இருந்தாலும் மனக்குழப்பமும் இருக்கும். பொறுமையுடன் செயல்பட வேண்டிய நாள். சந்திரனை குரு பார்த்தா கூட இன்னைக்கு சில நேரங்களில் உங்களுக்கு கவனத்தடுமாற்றம் இருக்கலாம். இந்த கவனத்தடுமாற்றம் வேண்டான்னா எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். தேவையில்லாத வாக்குவாதம்லாம் வரலாம். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். உங்கள் தராசு மாதிரி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தராசு சின்னம் அதுமாரி இருக்கும். விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையை கையாளுறது ரொம்ப நல்லது. கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். தொழில் வியாபாரத்துலேயும் கவனமாக இருக்கணும். சரியா? உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எல்லாருமே துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் எல்லாமே இன்றைக்கி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள் கொஞ்சம் மனக்குழப்பம் இருக்கலாம். கவனமாக இருக்கிறது நல்லது. எடுக்கிற காரியங்களில். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. ஏதாவது மருந்து மாத்திரையெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கணும். பிபி சுகர் அப்படி இப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்கள் அப்படிங்கும்போது சின்ன சின்ன தடை தாமதங்களை அவர்கள் சந்திக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடமாற்றம் இனிமையாகும் நாள். இன்னைக்கும் அயனசயன போகஸ்தானமாக 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். குருவோட பார்வையை வாங்கிட்டு. சரியா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார். 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். இன்னைக்கு உங்களோட இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக வீடு மாற்றணும் அப்படின்னு நினச்சா இன்றைக்கி அந்த நாளில் உபயோகப்படுத்திக்கலாம். நல்ல வீடு அமையும். அட்வான்ஸை கொடுத்துட்டு நிம்மதியாக இருப்பீங்க. சரியா? அதேமாதிரி தொழில் வியாபாரத்துலையும் நீங்கள் கொஞ்சம் அபிவிருத்தி செய்யணும் அப்படிங்கிற நினைச்ச காரியங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். அதேமாரி அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் பயணங்கள் மேற்கொள்கிறதால மக்களின் செல்வாக்கு அதிகரிக்க பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது அவங்கெல்லாம் வெளியூர் பயணங்களில் கவனம் செலுத்தி அதிகப்படியான முன்னேற்றங்களை காண்பார்கள். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கெல்லாம் சந்தோஷமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிற பெண்கள்லாம் சிறப்பாக பணிபுரிவார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குதூகலமாக இருக்கும். அதேமாரி கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஸ்கூலில் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். காலேஜில் இருந்தால் படித்தா கூட அந்த காலேஜ்லேயும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு இடமாற்றம் இனிமையாகவே கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றி அடையும் நாள். இன்னைக்கும் லாபஸ்தானமாகிய 16ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கிட்டு இருக்கார். 10ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். 4ஆம் இடத்துல சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். சூப்பராக உங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்துட்டு இருக்கார். அது அந்த 5ஆம் இடத்து ராசிநாதன் நேராக 5ஆம் இடத்துல இருந்துட்டு இந்த லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அற்புதமான நாள் இன்னைக்கு. எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்னைக்கு வெற்றி அடையும். உங்கள் எண்ணங்களே வெற்றி அடையும். அதனால் இந்த எண்ணங்களை நீங்கள் வண்ணங்களாக மாற்றிக்கணும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க, விட்டு கொடுத்துடக்கூடாது. சரியா? இதெல்லாம் இந்த நாளை நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும் எப்போவுமே. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அதுமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. ஜாலியாக வெளியிலெல்லாம் போயிட்டு வாங்க. சினிமா, பீச்சு அப்படி இப்படின்னு போயிட்டு வர்றது நல்லது. நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ நாள் தான் உத்தியோகம் வேலை 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 அப்படின்னு இருக்கிறது, ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்துலேயும் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கும் ஒரு மன நிம்மதி இருக்கணும்ல, நம்மளை வெளியில் கூட்டு போயிட்டு வந்தாங்க அப்படின்னு. அதெல்லாம் உங்களுக்கு நல்லது. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உயர்வுகள் இருக்குது. சம்பள உயர்வு, பதவி உயர்வுலாம் எதிர்பார்த்திங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. தொழில் வியாபாரம் நல்லபடியாக லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். மேலதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழும். கணவன் ஆதரவாக இருப்பார். கணவனிடம் நீங்கள் அரவணைப்பை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான ஒரு சூழ்நிலை தோன்றும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முயற்சிகள் பலிதமாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதையும் சரஸ்வதி தாயார். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான் குரு பகவானோட பார்வையை வாங்கின்னு இருக்கார். சூப்பராக, ஏன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள். உங்களோட பயணங்கள்லாம் இன்றைக்கி வெற்றி அடையும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, அனுசரித்து போங்க. கணவன் மனைவி அப்படிங்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பிய ஒரு பயணங்கள் ஏற்படும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் மேம்படுவதால் பொறுப்புகள் கூடலாம். லாபங்கள் வந்து சேரும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மிளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் தோன்றி மறையும். இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணம் மூலமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட என்ற மூதா. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்தையில் தெளிவு உண்டாகும் நாள். ஏன்னா 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்துக்கு சந்திர பகவான் வந்துட்டார். 8ஆம் இடத்துல இருந்தவருக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது. அது நேற்றுக்கு கொஞ்சம் குறைஞ்சது. இன்றைக்கி அடியோட குறையும், சந்தோஷம் இருக்கும். அதேமாரி குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற முயற்சிகள்லாம் இன்றைக்கி ரொம்ப பலிதமாகிய ஒரு வெற்றியை கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிறந்து விளங்குவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி உற்சாகம் அதிகரிக்கும். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை தோன்றும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களின் மூலம் இவர்களது விருப்பங்கள் பூர்த்தியாகும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி நேயர்களே, இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. யோசித்து செயல்பட வேண்டிய நாள். என்னதான் உங்கள் ராசிநாதனோட பார்வை
அந்த 8ஆம் இடத்துல விழருது அப்படின்னாலும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்துலையும் குடும்பத்துலையும் சரி, கணவன் மனைவிக்கிடையும் சரி, ஒரு சொத்து வாங்கணும், வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்து சந்திர பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அப்படின்னாலும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பார். அதனால தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் வந்து போகும். அப்படிங்கிறது இன்னைக்கு கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒத்தி வைக்கிறது நல்லது. இந்த கொடுக்கல் வாங்கல்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் இன்னைக்கு புதுசா யாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தினரிடையே சிறு சிறு குழப்பங்கள் தோன்றலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்பாக செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து செல்வது நல்லது. வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு புது முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது உச்சிதம். இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் கோப்புகளில் சரிவர கையாள்வது உச்சிதம். இன்றைய தினம் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.